அதாவது பொதுவா யாரா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரி வாழ்க்கையில எல்லாருக்கும் கண்டிப்பா சொல்றேன் சத்தியமா ஆனா இருந்தாலும் பெண்ணா வாழ்க்கையில 2 முறை இந்த மாலை தேவைப்படும். முறை எங்கனாக்கா மணமேட்டில் அமர்ந்து மாப்பிள்ளை பெண் கழுத்தில் போடுவது பெண்ணானவன் மாப்பிள்ளை கழுத்தில் போடுவதும் முதல் முறையாக இடுவது மணமாலை. அது முறை. கடைசியா எப்போ அப்படின்னாக்கா இந்த உடம்புல உயிர் போயிடுச்சுன்னா உயிரற்ற உடல் மீது உற்றார் உறவினர் சொந்த பந்த அனைவரும் ஒன்று சேர்ந்து திரும்பி வர முடியாத இடத்துக்கு அழுத கண்ணீரோடு இடுவது பிணமாலை. முதல்ல போறது மணமாலை, கடைசியா போறது பிணமாலை. இடையில வர்றதுதான் மரியாதை பாராட்டு மாலைன்னு சொல்லுவாங்க. எங்க ரோஜா நாடக மன்றத்துல வயசு வித்தியாசம் இல்லாம நல்ல மனுஷன் சீனு ஒரு வார்த்தை சொல்லாது அரையாள கிராமத்துக்கு ஆபரேட்டர் அவர்களுக்கு ஒண்ணு இல்ல சாமி 1000 ரூபாய் 4 சுபத்தொழில் கொடுத்தா அது பெருமை கிடையாது. இந்த மாதிரி மாபெரும் சபையில வெறும் 10 ரூபாய் கொடுத்தா கோடிக்கு சமம் சொல்லுவாங்க. ஓனரு வேஷ்டி சட்டை அரைச்சு சொல்லிட்டு ஆளுக்கு 500 ரூபாய் பணம் கொடுத்தாரு. ஆமா நீ இப்படியே ஏறிக்கினியா இப்படியே ஏறிக்கல அதனால 7 கிலோ குத்துக்கிறார். லிங்க மச்சி கட்டி மாலை இப்படி பிடிச்சிக்கோ குடுப்பம் வாங்கிக்கோ. உடம்புல இந்த இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு தனியா வரைய போறீங்க என்னடா பையா? முதல்ல நாளைக்கு காலையில உங்க அம்மாக்களை போய் சொல்லி ஒரு இரும்பு சாய் ஒண்ணு அண்ணாவத்தை கட்டி தொங்க விடு. வலிப்பு போடுவாங்க மெட்ராஸ் டான்ஸர் அது டான்ஸ்டா ஒரு டான்ஸ் கூட ஆட விட மாட்டேன். இருக்கக்கூடிய வடர் தளபதி ராஜநாதத்தை அன்போடு வாழ்கின்றார். மகன் வருகிறார். அப்படியே இதை வந்து கொண்டே இருக்கிறார். தாயும் தந்தை
அன்பு மகன் ஆசை மகன் ஒப்பற்ற மகன் ஒருவர் மகன் கதிரவன் இருவர் மனதார அப்ப அதாவது பொதுவா யாரா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரி வாழ்க்கையில எல்லாருக்கும் கண்டிப்பா சொல்றேன் சத்தியமா ஆனா இருந்தாலும் பெண்ணா வாழ்க்கையில 2 முறை இந்த மாலை தேவைப்படும். முறை எங்கனாக்கா மணமேட்டில் அமர்ந்து மாப்பிள்ளை பெண் கைத்தில் போடுவது, பெண்ணானவன் மாப்பிள்ளை கைத்தில் போடுவதும் முதல் முறையாக இடுவது மணமாலை. அது முறை. கடைசியா எப்போ அப்படின்னாக்கா இந்த உடம்புல உயிர் போயிடுச்சுன்னா உயிரற்ற உடல் மீது உற்றார் உறவினர் சொந்த பந்த அனைவரும் ஒன்று சேர்ந்து திரும்பி வர முடியாத இடத்துக்கு அழுத கண்ணீரோடு இடுவது பிணமாலை. முதல்ல போறது மணமாலை, கடைசியா போறது பிணமாலை. இடையில வர்றதுதான் மரியாதை பாராட்டு மாலைன்னு சொல்லுவாங்க. எங்க ரோஜா நாடக மன்றத்துல வயசு வித்தியாசம் இல்லாம நல்ல மனுஷன் சீனு ஒரு வார்த்தை சொல்லாது அரையாள கிராமத்துக்கு ஆபரேட்டர் அவர்களுக்கு ஒண்ணு இல்ல சாமி, 1000 ரூபாய் 4 சொபத்தொழில் கொடுத்தாக்க அது பெருமை கிடையாது. இந்த மாதிரி மாபெரும் சபையில வெறும் 10 ரூபாய் கொடுத்தா கோடிக்கு சமம் சொல்லுவாங்க. ஓனரு வேஷ்டி சட்டை அரைச்சு சொல்லிட்டு ஆளுக்கு 500 ரூபாய் பணம் கொடுத்தாரு. ஆமா, நீ இப்படியே ஏறினியா? இப்படியே ஏறிங்கல்ல, அதுதான் 7 கிலோ குத்துக்கிறாரு. லிங்கி மச்சி கட்டி மாலை இப்படி பிடிச்சிக்கோ, குடுப்பம் பெறுவாங்க. ஏன் இவர் மேல இவ்வளவு கோபத்துல இருக்க? சரியான கோவங்க. ஏன் இல்ல பொம்பளை ஆசிரியர் வெளியோன்னா மட்டும் கலர் கலரா லைட் போடுறான், மண்ண விலைக்கு ஒளிர செய்யறாரு. ஆம்பளை ஆசிரியர் வெளியே வர வெளியால் போகணும். ஓஹோ, அதான் கோவமா? ஆட்ட ஆரம்பிச்சு 1 மணி நேரம் ஆகலங்க. ஆமா, இதுக்குள்ள தூங்கி நிக்கிறான் அவன். ராஜா இன்னொரு முறை கண்ணை மூடினா இன்னொரு மாலை வந்து கழுத்துல உடம்புல இந்த இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு தனியா வரைய போறீங்க. என்னடா பையா, முதல்ல நாளைக்கு காலையில உங்க அம்மாக்களை போய் சொல்லி ஒரு இரும்பு சாய் ஒண்ணு அண்ணாவத்தை கட்டி தொங்க விடு. வலிப்பு போடுவாங்க மெட்ராஸ் டான்சர், அது டான்ஸ்டா ஒரு டான்ஸ் கூட ஆட விட மாட்டீங்க. அண்ணா வணக்கம் அண்ணா. என்ன அம்மா 2 பேரும் அப்படியே வரணாசிக்கு பிறந்தமா? நான் மூஞ்ச காமிக்கிறேன், பாக்கத்து கொஞ்சம் மாதிரி அது மட்டும் தாங்க. வேற என்ன அழகாக்குதான் அண்ணான்னு கூப்பிடுறியா சிசிலினான்னு கூப்பிடுறீங்க? ஐ லவ் யூ. என்னடா அக்கா வந்திருக்காங்க. தப்பா நினைச்சியா? மூக்குல அது வேறு அது விடு, சளி இல்லடா. நீ தப்பா நினைச்சுக்காத. என்னடா, ஏன்னா வெள்ளக்காரன் அவன் நாட்டுல கண்டுபிடிச்சான் அந்த வார்த்தைய. ஐ லவ் யூன்றது வந்து ஒரு அன்பான வார்த்தை. அம்மா சொல்லலாம், அன்பை பத்தி மட்டும் பேசாதங்கிட்ட அவன் வந்து இறங்கிட்டு இருக்கிறான். அன்பான வார்த்தை அம்மா சொல்லலாம், அக்காவுக்கு சொல்லலாம், தங்கச்சி, பாட்டி, பெரியமா, சித்தி, யாருக்கு வேணாலும் சொல்லலாம். யாரு வேணாலும் யாருக்கு வேணாலும் இல்லன்னு சொல்லலாம். அப்போ தப்பே கிடையாது. நாளைக்கு பொழுது வெஞ்சு சேட் பண்ணி பாத்துல மோர உன் வீட்டுக்கு வர வந்து உன் பொண்டாட்டிக்கு சொல்றான் இல்ல முன்னாடி சொல்றேன். முதல் வேலையா 200 ரூபாய் செலவானாலும் பரவாயில்ல, உன் பொண்டாட்டிக்கு சொல்றான் இல்ல பாரு.
என்னடா முன்னாடி ஐலோன்னு சொல்றேன் அப்படியா சொன்னாங்க உன் பொண்டாட்டி கையில சொல்றாங்க ஆமா. சரி வீடியோ சொன்னா சொல்லி போறாங்க சொன்னா சொல்லிமா போறாங்க அவசரமானது காரணம் தெரியுமா? அயல்நாடு செல்லுந்த இளவரசர் நீங்க நாட்களுக்கு தாயை திரும்ப காரணத்தினால் வந்தவர் மனமாண்டு மகிழ வேண்டும் என்பதற்காக ஆடல் பாடல் அபிநயத்தோடு ஆபாசத்தை தவிர்த்தாருங்க மாட்டோம். குடி படப்புறங்க நல்லா ஆனந்தமா